செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். விளாடிமிர் லெனின் வந்து அவர் ஊர்லேயே இவ்வளோ ஃபேமஸாக இருந்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ணக்கூடாது. அப்படி இல்லாட்டா எதிர்கட்சியாவது உட்காரும். என்னடா டயலாக் இது? இதுக்கப்புறம் வந்து மாற்று அரசியலை நோக்கி மக்கள் போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். பொங்கல் தான் கண்டிப்பா நல்லா ஓடும். ஓகே, சூப்பர் சூப்பர். இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், ஏன்டா கமெண்ட்டில் இவ்வளோ ஹேட்டர்ஸ் இருக்காங்க, யார் தாண்டா டிஎம்கேக்கு ஓட்டு போட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமும், அண்ட் தென் இன்ஸ்டாகிராமில் மட்டுமே குடியிருக்கிற இந்த டிவிகே மக்கள் எப்படி தாண்டா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க, யார் தாண்டா இவங்களுக்கு ஓட்டு போட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமும் இருந்தாங்க. 35,000க்கு அட கேடு கேட்ட கேட்டு தொலைலாமல. ஆமா, கிணத்து கடை ஓரன்னு எது எப்படி இருந்தாலும் தபால் ஓட்டு என்றப்பவே தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ லீடிங் யார் வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறைய விஷயம் நடந்தது, காமெடியான விஷயங்கள் எல்லாமே நடந்தது. அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்ப்போம் இந்த வீடியோவில். இன்ஸ்டாகிராமையோ எனி அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸையோ யாராலையுமே ஓப்பன் பண்ண முடியல. ஏன்னா விளாடிமிர் லெனின், ஜார்ஜ் கேர்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ என்னென்னமோ சொன்னாங்களாம், அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அடிச்சு ஃபயர் விட்டுட்ருக்காங்க ஒரு சைடு. விளாடிமிர் லெனின் வந்து அவர் ஊர்லேயே இவ்வளோ ஃபேமஸாக இருந்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இங்கே பயங்கரமாக ஃபேமஸாக இருக்கார் ஒரு 2 நாளாக. ஸோ அவரை பற்றியும் அவர் யார் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸை பார்ப்போம். மாதிரியான ஒரு ரியாக்ஷன்லாம் வந்து டெம்ப்ளேட்லாம் வந்து வைரல் ஆகி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேகர் பாபு அவர்களும் போயிருக்காங்க. ஸோ அப்படி போகும்போது சேகர் பாபு அவர்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. ஆனால் எல்லா கூட்டத்தையும் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவருக்கே வந்து கண்ணு கலங்கிடுச்சு போல இருக்கு. அவர் வந்து ஸ்பாட்லேயே அழுதுட்டார். ஸோ கூட்டத்தில் ஒருத்தர் 2 பேர் அழுவான்னு பார்த்தா மொத்த பேரும் அழுகுறானுங்க. அப்புறம் யார் தாண்டா ஓட்டு போட்டது டிஎம்கேக்கு இந்த தொகுதியிலன்னு கேட்டால் தெரியலை. 4/3 அங்கே டிவிகேக்கு ஓட்டு போட்டிருப்பானுங்க போல இருக்கு. ஸோ எல்லாருமே வந்திருக்கானுங்க, பாதி பேர் சிரிக்கிறானுங்க, 3/4 பேர் அழுதுட்டு இருக்காங்க அந்த கூட்டத்தில். ஸோ இதெல்லாம் ஓகே, பட் எமோஷன்ஸை வச்சு கலாய்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் பயங்கரமான மியூசிக்கெல்லாம் போட்டு அந்த மாதிரியெல்லாம் மியூசிக்லாம் போட்டு பயமுறுத்திட்டு இருக்காங்க. என்னன்னா, விளாடிமிர் லெனின் யார் அப்படின்னா ரஷ்யன் ரெவால்யூஷனிஸ்ட். 1870s வந்து ஒரு பெரிய ரெவால்யூஷனரிஸ்ட். குவாட்ஸாக இருக்கட்டும் சொல்லி மக்கள் மனசில் புதுசான நம்பிக்கையை விதைச்சு அவர் அங்கே கொடி கட்டி பறந்தவர் தான் லெனின். ஸோ அவர் நிறைய குவாட்ஸ் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி குவாட்ஸ்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கப்போ அவரு சில சர்ச்சைக்குரிய குவாட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, a revolution is impossible without a revolutionary situation, the goal of socialism is communism. இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய குவாட்ஸ் எல்லாம் கூட சொல்லி அங்கே மாட்டி பயங்கரமாக அடி வாங்கினவர் தான் லெனின். ஸோ வந்து லெனின் அவர்கள் இந்த விஷயத்த சொல்லவே இல்லையா. எது அப்படின்னா, இந்த குரூப் சம்மந்தமான ஒரு குவாட் சொல்லியிருப்பார்ல, இந்த குரூப் சம்மந்தமான ஒரு குவாட்டை அவர் சொல்லவே இல்லையா. கொஞ்சம் இருங்க, பவுடர் வச்சுக்கிறேன். இதை ChatGPTயில் பார்த்துட்டு உடனே கண்டுபிடிச்சி விட்டானுங்க, கூகுள்லேயும் பார்த்து கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஸோ வந்து இந்த மாதிரி விஷயம் சொல்லாததை எடுத்துகிட்டு வந்து இன்டலெக்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே சைட்லேருந்து பயங்கரமாக வந்து ஃபைட் போயிட்டு இருந்தது 2 நாளாக. அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி குவாட்ஸ் உண்மை கிடையாது. அதேமாதிரி விளாடிமிர் சொன்ன எல்லா குவாட்ஸ், மற்ற குவாட்ஸாக இருக்கட்டும், அவர் பெரிய ஆள் தான், ரெவல்யூஷனரிஸ். அவரோட பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் ஆட்சியை கலைச்சதாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் அவருக்கும் நடந்திருக்கு. அதேமாதிரி அவர் குவாட்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லா குவாட்ஸுமே அவரோட குவாட்ஸ் ஃபேமஸ்ன்னு தூக்கி ஸ்டேட்டஸில் போட்டுற முடியாது. சொல்லாத குவாட்ஸ் தான் ஏற்கனவே இந்த குவாட்ஸ் தான். ஆனால் இதில் சொன்ன குவாட்ஸ்லேயும் அவரோட குவாட்ஸில் நிறைய மோசமான குவாட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த குவாட்ஸ்லாம் பயங்கரமாக அங்கே சர்ச்சை ஏற்படுத்தி அவரை டிஃபேம் பண்ணதும் அந்த மாதிரியான குவாட்ஸ். ஸோ அவங்க சொன்ன எல்லாமே கரெக்டும் தான் ஆகிடாது, அவங்க சொன்ன எல்லாமே தப்பும் தான் ஆகிடாது. இங்கே என்ன பிரச்சனைன்னா, அவனுங்க சொல்லாததை சொல்லி சண்டைக்கு வர்றானுங்க, அதுதான் பிரச்சனையே. பட் ஆனால் வந்து விளாடிமிர் புட்டின் அவர்களோட ஃபோட்டோவை போட்டு விளாடிமிர் லெனின் அவர்களோட குவாட்ஸை போட்டிருக்காங்க. பட் அந்த குவாட்ஸும் அவரோட இது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அப்போ அட்டாக்கத்தி வச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ தாவேக்காவோட ஒரு எம்எல்ஏ. ஸோ வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ணக்கூடாது. ஸோ வந்து மக்கள் இந்த அளவுக்கு மாற்றத்துக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. உங்களோட நலத்திட்டங்களாக இருக்கட்டும், அதுக்கு பதிலாக உங்கள்கிட்டருந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்கிறது தான் இங்கே நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஓட் பேங்க் மூலியமாக. அது அப்படி இருக்கிறப்போ பட்டாக்கத்தி வச்சு கேட்க வெட்டுறது ரொம்ப தப்பு. ஃபோன்லேயே வந்து அவ்வளோ பேஜஸ் இருக்குது டிவிகேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கெல்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ கேட்குறதுக்கும் சரியான ரெஸ்பான்ஸ் இருக்குது டிவிகே சைடில் இல்லை.
ஸோ கேட்குறதுக்கும் சரியான லைக்ஸ் கமெண்ட்ஸ்னு போட்டு போட்டு பொழந்துடுறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஒன்று தெரியுது. ஸோ டிவிக்கேலேருந்து கூட யாரும் தப்பு பண்ணால் போட்டு பொழந்துருவாங்கன்னு மட்டும் தெரியுது. இன்னைக்கு சீமான் ஜெயிச்சு நாம் தமிழர் ஆட்சியில உட்கார போறது உறுதி. ஆட்சியில உட்கார்றதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டா எதிர்கட்சியாவது உட்காரும். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஒருத்தர் மட்டும் அக்கௌண்ட்டே இன்னும் ஓப்பன் பண்ணல, இன்னொரு நாள் தான் வாக்கு எண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நிறைய இஷ்யூஸ்லாம் நடந்துச்சு. எக்ஸிட் போல்லையும் வந்து 0 காட்டியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் டேக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை, சீரியஸான ஒரு பிரச்சனை. ராஜ் செம்மையா யோசிச்சுக்கிட்டு இருக்கா மச்சான். ஏன் அங்கிள் அழுறாரு? அந்த மாதிரி அடிச்சாம்பார் மேல கட்ட பறகுது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த கட்சியை வந்து இழுத்திருக்க கூடாது தான். பட் நெல்சன் அவர்கள் அந்த ப்ரூஃபில் சொன்னது என்னென்னா, யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியிலேருந்து வந்து ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாம் நடக்கும்போது ஸோ எப்படி அந்த கட்சியை இழுத்து பேசாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. தென் அவங்க ஓட் பர்சன்டேஜ் வந்து 8%லேருந்து 4% வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு காரணம் உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க விஜய் வந்திருக்கிற என்னத்தப்பா விட்டுட்டு வந்திருக்கன்னு பார்த்தா கொண்டாட்டி விட்டு வந்திருக்காப்ல. சாட்டை துரைமுருகன் அவர்கள் தான் சொல்லிட்டு போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கத்தில். ஸோ ஒன்றும் பண்ணிக்க முடியாது. ஸோ அவ்வளோ வந்து விமர்சிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட வேட்பாளருக்கு ஸோ ஆதரவாக வீடியோ போட்டிருந்தா கூட ஸோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கலாம் அந்த கட்சியோட சார்பாக. பட் ஆனால் அதையுமே பண்ணாமல் அவங்க ஃபுல்லாகவே வந்து டிவிக்கு விமர்சிக்கிறதுலே முழு நேரத்தையும் செலவு பண்ணி ஸோ காரைக்குடியில் டெபாசிட் இழந்துட்டாரு. யானை பலம் தரும் யானை கவலம். ஸோ நம்ம எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக இருந்தோம், சட்டசபைக்காச்சும் சீமானவர்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆசைப்பட்டிருந்தோம். பட் அதுவுமே நடக்கலை. ஸோ அதுக்கு காரணமே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட வட்டாரங்கள்லேயே பேசிகிட்டு இருந்ததையும் நம்மளால் பார்க்க முடியுது. இது எப்படியோ 50 வருஷம் கட்சி, 60 வருஷம் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே ஸோ பெரிய பெரிய முதல்ல மாதிரியான உள்ள எம்எல்ஏக்கள்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிருக்காரு விஜய் அவர்கள். டிவிக்கேலேருந்து கூட யாருமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அவங்கள்ட்ட கேட்டாலே தோத்துருவாங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவ்வளோ சீட்ஸ் வாங்குவான்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் வந்து மாற்று அரசியலை நோக்கி மக்கள் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த ஓட் பேங்க் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. மக்கள் என்ன எதிர்பார்த்துருக்காங்க அப்படின்னா உமன் சேஃப்டியை பயங்கரமாக எதிர்பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. தென் வந்து எனக்கு பர்சனலாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஒன் சைடு மட்டும்தான் பார்க்குறாங்க. ஸோ சில இடத்துல கம்ப்ளைண்ட்டும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் எடுக்காமல் ஸோ ஆப்போசிஷன் என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபேவராக பண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களும் ஸோ கிரவுண்ட் லெவலில் மாறணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிற ஒரு விஷயம். ஸோ யார் வந்தாலுமே சரி, ஸோ கிரவுண்ட் லெவலில் இந்த விஷயம்லாம் மாறினுச்சுன்னா ஸோ நெக்ஸ்ட் டைமும் அவங்களுக்கு ரிப்பீட்டடாக வாக்களிக்கலாம். ஸோ இல்லைன்னா இவ்வளோ சீக்கிரம் இந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தடவை எந்த கட்சிக்கும் போகிற ஒரு விஷயமா இருந்திருக்காது. ஏன் சொன்னோம் அப்படின்னா, ஒரு ஆக்டராகவே இருக்கட்டும் ஸோ இவ்வளோ தபால் ஓட்லேருந்து லீடிங்கில் போகிறதுங்கிறது வந்து நடந்திருக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அதுவே நடந்திருக்கு அப்படின்னா அக்செப்ட் தி ரியாலிட்டி. டிஎம்கே சைடில் என்ன நலத்திட்டங்கள் கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையுமே போட்டு டிவிக்கோட கம்பேரிசன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இவங்க ரூல் பண்ணால் தான் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். இது ரூல் பண்ணதுக்கு அப்புறம் வேணால் அந்த டிபேட்டை வச்சு யார் பெஸ்ட்டு அப்படிங்கிறத வச்சு பேசலாம். இந்த சேனலில் ஸோ ட்ரோல் வீடியோஸ் பார்த்துருப்போம், ஸோ என்டர்டெய்னிங்கான வீடியோஸ் பார்த்துருப்போம். பட் இன் நியர்பை ஃபியூச்சர் ஸோ நாலேஜபிளான வீடியோஸும் வரும். ஸோ மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் தென் பாய்.